ஓம் சாந்தி 14/7/2025 திங்கட்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, பெரிய பெரிய இடங்களில் பெரிய பெரிய கடைகள், அதாவது சென்டரை திறங்கள். சேவையை அதிகரிப்பதற்கான திட்டத்தை தீட்டுங்கள். மீட்டிங் போடுங்கள், சிந்தனை செய்யுங்கள். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளலான தந்தை சுயம் வந்து கற்பிக்கின்றார் என்பது எல்லாவற்றையும் விட மிக பெரிய அதிசயமான விஷயமாகும். இந்த அதிசயமான விஷயத்தை கூறுவதற்காக நீங்கள் அவரவர் கடைகளை ஆடம்பரப்படுத்த வேண்டியதாக உள்ளது. ஏனெனில் மனிதர்கள் ஆடம்பரத்தை பார்த்துதான் வருகின்றார்கள். ஆகவே எல்லாவற்றை விட நல்லதான மற்றும் பெரிய கடை தலைநகரங்களில் இருக்க வேண்டும். அப்பொழுது எல்லோரும் வந்து புரிந்து கொள்வார்கள். சிவன் மற்றும் ருத்ரனுக்கிடையே எந்த வித்தியாசம் இல்லை. நாம் நல்ல முறையில் புருஷார்த்தம் செய்து மாலையில் நெருக்கத்தில் வர வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் உள்ளது. ஆத்மாவோ முதுமையானதாகவோ இளமையானதாகவோ சிறியதாக பெரியதாக ஆகுவது கிடையாது. உலகாயுத ஓட்டப்பந்தயத்தில் வாலிபர்கள் மட்டும் வேகமாக ஓடுவார்கள். இங்கே அந்த விஷயம் கிடையாது. குழந்தைகளாகிய உங்களுடைய ஓட்டப்பந்தயம் ருத்ர மாலையின் மணியாக ஆக வேண்டும் என்பதற்காக நாம் அனைவருக்கும் எப்படி வழி கூறலாம் என்று இதே சிந்தனை குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். உங்களுடைய எல்லாவற்றை விட பெரிய கடை தலைநகரத்தில் இருக்க வேண்டும். பெரிய கடை என்றால் சென்டர் பெரியதாக இருக்க வேண்டும். எவ்வாறு சேவைகளை அதிகரிக்க முடியும் என்று குழந்தைகள் சிந்தனை செய்ய வேண்டும். பெரிய பெரிய கடைகளாக திறந்தீர்கள் என்றால் பெரிய பெரிய மனிதர்கள் வருவார்கள். கடையில் சேல்ஸ்மேன் விற்பனையாளர் கூட முதல் தரமானவராக இருக்க வேண்டும். குழந்தைகள் தைரியம் கொண்டால் பாப் தாதா உதவுவார் என்று தந்தை கூறுகின்றார். இந்த அழியக்கூடிய செல்வம் எதற்கும் பயன்படாது. நாமோ நமது அழியாத சம்பாத்தியம் செய்ய வேண்டும். இதில் நிறைய பேருக்கு நன்மை உண்டாகும். குழந்தைகள் தங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டியுள்ளது. இதில் மிகுந்த விஷால புத்தி என்பது வேண்டும். உலகத்திற்கே அதிபதியாக பகவான் தான் ஆக்குகின்றார். மனிதர்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்குவாரா என்ன? பாபா சேவையில் வளர்ச்சி அடைவதற்குண்டான ஆலோசனை அளித்து கொண்டே இருக்கின்றார். குழந்தைகளுக்கு பரந்த உள்ளம் இருந்தால்தான் சேவையில் விருத்தியாகும். எந்த காரியம் செய்தாலும் பரந்த உள்ளத்துடன் செய்யுங்கள். எந்த ஒரு சுபமான காரியத்தையும் தானாகவே முன்வந்து செய்வது மிகவும் நல்லது. சொல்லாமல் செய்பவர்கள் தேவர்கள், சொல்லி செய்பவர்கள் மனிதர்கள் என்று கூறப்படுகின்றது. சொல்லியும் செய்யவில்லை என்றால் பாபாவோ வள்ளல் ஆவா. பாபா இதை செய் என்று யாருக்கும் கூறுவாரா என்ன? பெரிய ராஜாக்களின் கை ஒரு பொழுதும் மூடியதாக இருக்காது. ராஜாக்கள் எப்பொழுதுமே வள்ளலாக இருப்பார்கள். மாயின் மீது வெற்றி அடைய வேண்டும். மிக உயர்ந்த பதவி அடைய முடியும். கடைசியில் ரிசல்ட் வெளிப்படும் பொழுது யார் நிறைய மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைகிறார்களோ அவர்களுக்கு குஷியும் இருக்கும். பரந்த புத்தி உடையவராக ஆகுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் ஸ்ரீமத் படி ஞான வேள்வியை படைத்துள்ளீர்கள். ஞான கடலான தந்தைதான் வந்து யஜ்யத்தை உண்டாக்குகின்றார். குழந்தைகள் சேவையின் திட்டத்தை அமைக்க வேண்டும். கிராமங்கள் ஆகியவற்றுக்கும் கூட சென்று தாராளமாக சேவை செய்யுங்கள். இந்த ஞானத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். படிப்பின் மூலமாக உரையாடுவதற்கான அறிவு வந்து விடுகின்றது. மேனஸ் நடத்தை மிகவும் நன்றாக இருக்கும். படிக்காதவர்களோ முட்டாள் போல் இருப்பார்கள். எப்படி பேச வேண்டும் என்று அறிவு இருக்காது. பெரிய மனிதர்கள் எப்பொழுதும் நீங்கள் என்று கூறி அழைக்க வேண்டும். டெல்லி ஃபரிஸ்தான் ஸ்வர்க்கமாக இருந்தது. எனவே டெல்லியை மீண்டும் அதே ஃபரிஸ்தானாக ஆக்க வேண்டும். டெல்லியில் அனைவருக்கும் செய்தி அளிக்க வேண்டும். விளம்பரம் மிக நன்கு செய்ய வேண்டும். உலகத்தில் எவ்வாறு அமைதி நிலவ முடியும் என்பதை வந்து புரிந்து கொள்ளுங்கள். 21 பிறவிகளுக்கு நோயற்றவராக எவ்வாறு ஆக முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
21 பிறவிகளுக்கு நோயற்றவர்களாக சத்தியுகத்தில் இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆகுங்கள். எல்லையில்லாத சேவையில் எவ்வளோ பரந்த புத்தி இருக்க வேண்டும். நாம் உலகத்தின் மீது வெற்றி அடைகின்றோம், காலன் மீதும் வெற்றி அடைந்து அமரர்களாக ஆகிவிடுவோம். சத்தியுகம் அமரலோகம் என்று கூறப்படுகின்றது. நீங்கள் எவரையும் உலகத்திற்கு அதிபதியாக ஆக்க முடியும். அங்கு துக்கத்தின் பெயர் அடையாளம் இருப்பதில்லை. பாரதத்தில் நீங்கள் ஏராளமான சுகத்தை பார்த்தீர்கள். அங்கு ராவண ராஜ்யம் என்பதே இல்லை. சோழிலிருந்து வைரம் போல் ஆக்குபவர், மனிதனை தேவதையாக ஆக்குபவர் பகவான். பகவான் நமக்கு கற்பிக்கின்றார் என்ற பெருமிதம் குழந்தைகளாகி உங்களுக்கு இருக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணனாக ஆக வேண்டும். நீங்கள் மாஸ்டர் ஆன்மீக சர்ஜன் ஆவீர்கள். ஆத்மாவுக்கு எப்படி இன்ஜெக்ஷன் போட வேண்டும் என்பது உங்களுக்கு கற்பிக்கின்றார். இது ஞான இன்ஜெக்ஷன் ஆகும். இதில் ஊசி எதுவுமே இல்லை. பாபா அவினாஷி சர்ஜன் ஆவார். மாயின் எதிர்ப்பு நிறைய உள்ளது. தந்தையிடம் உண்மையாக இருப்பது மிகவும் கடினமாக உள்ளது. நாங்கள் மிகவும் கூர்மையாக இருக்கின்றோம். பாபாவை நினைவு செய்து சார்ட் அனுப்ப வேண்டும். குழந்தைகள் அணியாத ஞான ரத்தனங்களின் சேல்ஸ்மேன், விற்பனையாளர் ஆக வேண்டும். எய்ம் அண்ட் ஆப்ஜெக்ட் முன்னால் வைத்து பெருமிதத்துடன் இருக்க வேண்டும். மாஸ்டர் ஆன்மீக சர்ஜனாகி அனைவருக்கும் ஞான இன்ஜெக்ஷன் போட வேண்டும். சேவையின் கூடவே நினைவின் சார்ட்டும் வைக்க வேண்டும். அப்பொழுது குஷி இருக்கும். பேசக்கூடிய முறை நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் என்று அழைத்து உரையாட வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் பரந்த உள்ளமுடையவராக ஆகி செய்ய வேண்டும். சர்வ கர்மேந்திரியங்களின் கவர்ச்சியிலிருந்து விலகி தாமரை மலராக ஆகி திவ்ய புத்தி மற்றும் தெய்வீக பார்வை பெற்ற வரதானி ஆகுக. பாப் தாதா மூலமாக ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் பிறந்தவுடனேயே தெய்வீக சக்தி வாய்ந்த புத்தி மற்றும் தெய்வீக பார்வையும் வரதானமாக கிடைத்துள்ளது. எந்த குழந்தைகள் இந்த பிறந்த நாள் பரிசை எப்போதும் யதார்த்த முறையில் பயன்படுத்துவார்களோ அவர்கள் உயர்ந்த மனோநிலை என்னும் ஆசனத்தில் நிலை பெறுவார்கள். எந்த விதமான கவர்ச்சியும் தேக சம்பந்தம், தேகத்தின் உபகரணங்கள், கர்மேந்திரியங்கள் எதுவும் அவர்களை ஈர்க்காது. அவர்களை அனைத்து ஈர்ப்புகளிலிருந்து விலகி எப்பொழுதும் முழு மலர்ச்சியுடன் இருப்பார்கள். அவர்கள் தன்னை கலியுக பதீதமான விகார கவர்ச்சியிலிருந்து விலகியவராக உணர்வார்கள். எங்குமே ஆசையில்லாத பொழுது சக்தி சுரூபம் வெளிப்படும். தனது உயர்ந்த எண்ணங்களின் சக்தியால் பிற ஆத்மாக்கள் மனதில் பாய்ந்தோடும் வீண் எண்ணங்களின் வெள்ள பெருக்கினை சிறிது நேரத்தில் விளக்கி காட்டுங்கள். வீண் எண்ணங்களை சுத்த எண்ணங்களாக மாற்றியமையுங்கள். ஓரிடத்தில் இருந்தபடியே அநேக ஆத்மாக்கள் மீது தனது உயர்ந்த எண்ணங்கள் என்னும் தெய்வீக பார்வையை பரவவிடுங்கள். நன்றி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.